ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான்னு இருக்கேன். காஞ்சி மகாபெரிவா அப்போது கர்நாடக மகாராஷ்டிர எல்லை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் முகாமிட்டிருந்தார். மகான் அந்த இடத்துல முகாமிட்டிருக்கிறார்னு தகவல் சுற்று வட்டாரங்களுக்கு பரவி திரளான பக்தர்கள் மகாபெரிவாளை தரிசிக்க வர ஆரம்பித்தார்கள். அதை தவிர தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பக்தர்கள் மகாபெரிவா தரிசனத்துக்காக இந்த கிராமத்தில் வந்து சேர்ந்தார்கள். எந்த வசதியும் இல்லாத அந்த கிராமமே ஜேன்னு இருந்தது. சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடிந்து தீர்த்த பிரசாதம் கொடுத்து பிக்ஷை என்று சொல்லப்படுகிற தனது எளிமையான ஆகாரத்தையும் முடித்துவிட்டார் மகாபெரிவா. பிக்ஷை பூர்த்தி ஆன பிறகு தாமதமாக வந்த பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்பதற்காக மகாபெரிவா மீண்டும் வந்தார். பெரியவா சற்று ஓய்வெடுத்து கொள்ளலாமே என்று ஸ்ரீமடத்தின் முக்கிய அதிகாரி சொன்னபோதும் பெரியவா அதை காதில் வாங்கிக்கல. கீற்று கொட்டகையில் தன் ஆசனத்தில் வந்து அமர்ந்தார் பெரியவா. அப்போதும் மகானை தரிசிப்பதற்காக ஒரு சில பக்தர்கள் காத்திருந்தார்கள். அவர்களில் முதலாவதாக ஒரு வாலிபன் நின்று கொண்டிருந்தான். சுமார் 25 வயது இருக்கலாம். மகாபெரிவாளுக்கு சமர்ப்பிப்பதற்காக ஒரு சில சாத்துக்குடி பழங்களை கையில் வைத்திருந்தான். அவனை பார்த்தவுடன் மகாபெரிவா ஜாடை காண்பித்து தன் அருகே அழைத்தார். முகம் கொள்ளா பூரிப்புடன் மகானை நெருங்கி தான் கொண்டு வந்திருந்த சாத்துக்குடிகளை அங்கே ஒரு மூங்கில் தட்டில் வைத்துவிட்டு பிறகு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தான். நீ இப்ப எங்க இருந்துருக்க? பெரியவா கேட்கிறா அந்த வாலிபனை பார்த்து. ஒருவரை பற்றி ஏற்கனவே அறிந்திருந்தால் மட்டுமே இந்த கேள்வியை கேட்க முடியும். ஆனால் இளைஞனுக்கு ஆச்சரியம். அவன் இப்போதுதான் முதல் முறையாக மகானை பார்க்கிறான். தான் இருக்கிற இடம் தேடி வந்த மகானை தரிசித்து ஆசி பெற வேண்டும் என்ற ஆசையில் இந்த முகாமுக்குள் நுழைந்திருக்கிறான் அந்த உள்ளூர் வாலிபன். இங்கேதான் பெரியவா என்று சிம்பிளாக சொன்னான் இளைஞன். இதை அடுத்து தனக்கு பேரதிர்ச்சி தரும் வகையில் ஒரு விஷயத்தை மகாபெரிவா சொல்லப் போகிறார் என்று அந்த வாலிபன் கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டான். என்னை மிகவும் தெரிந்தது போல் பேசுகிறாரே இந்த மகான், நம்மை பற்றின விவரங்களை ஒருவேளை அறிந்து வைத்திருக்கிறாரோ? இதற்கு முன் இந்த மகானை நான் பார்த்தது கூட இல்லையே, கேள்விப்பட்டது மட்டும்தானே என்று ஆச்சரியத்தோடு மகாபெரிவாளையே உணர்ச்சி பெருக்குடன் பார்த்தான் இளைஞன். பெரியவா சொல்றா அந்த வாலிபன் கிட்ட, அடுத்து ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்காத, உடனே உன் சொந்த ஊருக்கு போ. உன்னோட அப்பா அம்மா அங்கதான் வசிக்கிறா, அவா கிட்ட போய் சேரு. இதான் உன் ஊர், தெரு பேரு, வீட்டோட இலக்கம் என்று அடுத்தடுத்து கடகடவென சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊரின் பெயரை குறிப்பிட்டு சொன்னா மகாபெரிவா. இளைஞனுக்கு தூக்கி வாரி போட்டது. மகாபெரிவா சர்வ சாதாரணமாக சொன்ன இந்த விஷயத்தை கேட்டபின் பேசுவதற்கு அவனிடமிருந்து வார்த்தைகள் எழவில்லை. விழிகளுக்குள் எப்படித்தான் இத்தனை கண்ணீரை தேக்கி வைத்திருந்தானோ என்று எண்ணும் அளவுக்கு நீர் சுரக்க ஆரம்பித்தது. காரணம், இந்த இளைஞன் சிறு வயதில் நினைவுடன் இருக்கும்போதே பெற்றோரை பிரிந்து வந்துவிட்டான். அதாவது குடும்பத்தோடு ஓர் இடத்துக்கு போனவன் விதிவசத்தால் அங்கே தனித்து விடப்பட்டான். குழந்தையை கவனிக்காமல் பெற்றோர் ஏதோ ஒரு பக்கம் சென்று விட்டார்கள். திருவிழாவில் தொலைந்த குழந்தை என்போம் இல்லையா, அது போல் ஆகிவிட்டான். பெற்றோர் ஒரு பக்கம் சிறுவனை தேடினார்கள். சிறுவன் மறுபக்கம் பெற்றோரின் வருகையை எதிர்பார்த்து உட்கார்ந்திருந்தான். இரு தரப்பும் ஏக்கத்தோடும் பாசத்தோடும் வெவ்வேறு திசைகளில் காத்து கொண்டிருந்ததை தவிர சேர முடியவில்லை. பிரிந்ததுதான். அது இறைவனின் தீர்ப்பு போலும். திக்கு தெரியாமல் திகைத்த சிறுவன் அடுத்து எங்கெங்கோ நடந்து ரயில் ஏறி பயணித்து அங்கங்கு கிடைத்ததை உண்டு தற்போது கர்நாடகா மகாராஷ்டிரா எல்லையில் இருக்கும் இந்த கிராமத்துக்கு வந்து சேர்ந்து விட்டான். யாரோ ஒரு சிறுவன் நம்ம ஊருக்கு சம்பந்தமில்லாமல் பாஷை புரியாமல் திரிந்து கொண்டிருக்கிறானே என்று கவலையோடு பார்த்தார் அதே கிராமத்தில் வசித்து வந்த
அந்தன முதியவர் ஒருவர் தமிழ் பேசுபவர். ஒரு நாள் கோவில் வாசலில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த இவனை அழைத்து ஆறத் தழுவி சுய விவரங்களை கேட்டார். சிலவற்றை சொன்னான், பலவற்றை அந்த வயதில் சொல்லத் தெரியவில்லை. பெற்றோர் எங்கே வசிக்கிறார்கள் என்ற விவரத்தை அந்த வயதில் துல்லியமாக சொல்ல தெரியாததால் பாஷை புரியாத இந்த கிராமத்திலேயே வளர்க்கப்பட்டான். இவன் மேல் பரிதாபப்பட்டு அடைக்கலம் கொடுத்து ஆதரித்து வந்தார் அந்த முதியவர். அவருக்கு வேறு எந்த உறவும் இல்லை என்பதால் இவனை எடுத்து வளர்ப்பது சுலபமாயிருந்தது. அந்தன குடும்பத்தைச் சேர்ந்த சிறுவன் என்பதால் அதற்கு உண்டான நியமங்களுக்கு எந்த ஒரு குறைபாட்டையும் வைக்காமல் வளர்த்து வந்தார் முதியவர். பெற்றோரை பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை உருவானாலுமே வழி தவறி போய்விடவில்லை சிறுவன். தனது பூர்வாசிரமத்தை மறக்கவில்லை. சிறுவனுக்கு அடைக்கலம் கொடுத்த முதியவரே உரிய வயதில் அவனுக்கு உபநயனம் செய்து வைத்தார். வருடங்கள் உருண்டோடின. படித்தான். உள்ளூரிலேயே ஒரு உத்தியோகமும் கிடைத்தது. தன்னை வளர்த்த முதியவர் வீடு, உத்தியோகம், இறைப்பணி இவற்றோடு அவனது வாழ்க்கை எந்த தேடலும் இல்லாமல் நகர்ந்தது. இந்த நேரத்தில்தான் இளைஞன் இருக்கக்கூடிய இடத்துக்கு மகாபெரிவா வந்து, உடனே நீ உன் சொந்த ஊருக்கு போ, அவசரம் அவசரம் என்று விலாசத்தையே சொல்லி அவனை விரட்டாத குறையாக உத்தரவு போட்டுவிட்டார். மகாபெரிவா சொன்னதை கேட்டதும் இளைஞனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. தாங்கள் உத்தரவிட்டபடி என் பெற்றோரை தேடி போகிறேன், அவர்களை சந்திக்கப் போகிறேன், என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாசத்தை அவர்களிடம் வெளிப்படுத்தப் போகிறேன் என்றெல்லாம் பரவசப்பட்டு மகாபெரிவாளுக்கு மீண்டும் ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தான். கிளம்பு கிளம்பு, அப்புறம் எப்போ முடியறதோ அப்போ என்னை பார்த்தா போரும் என்று இளைஞனை விரட்டி கொண்டிருந்தாரே தவிர அவனிடம் ஏறெடுத்து அடுத்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை மகாபெரிவா. பிரசாதம் பெற்றுக்கொண்டு வீட்டை நோக்கி ஓடினான். வளர்த்த ஆளாக்கிய முதியவரை கட்டி பிடித்து கொண்டு எல்லாவற்றையும் ஒப்புவித்தான். அனைத்தையும் கேட்டவர் குரல் விம்ம தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார். தன் மேல் துண்டால் தன் விழிகளை துடைத்து கொண்ட முதியவர் அந்த இளைஞனது கண்களையும் துடைத்தார். மகாபெரிவா கண்கண்ட தெய்வம், அவரது ஆசியோடு இது இன்னைக்கு நடந்திருக்கு, உடனே புறப்படு என்று அவனது துணிகளை ஒரு பையில் அடைத்து அவனிடம் நீட்டினார். முதியவருக்கு தெரியும் இவன் மீண்டும் இங்கே திரும்பி வரமாட்டான் என்பது. எனவே முடிந்த அளவு தன் பாசத்தை அவனிடம் வெளிப்படுத்தி வாசல் வரை வந்து அனுப்பினார். எங்கோ தனித்து விடப்பட்ட தாய் பசுவும் அதன் கன்றும் இன்னும் சில மணி நேரத்துக்கு பின் சேரப்போகிறது. பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ? இவன் புறப்படட்டும் என்று தன்னை தேற்றிக் கொண்டார் முதியவர். கிடைத்த ரயிலை பிடித்து மாறி மாறி பயணித்து சென்னையை வந்து அடைந்தான். பசி தூக்கம் மறந்து போனது அவனுக்கு. பாசமும் தாபமும் தானாக வந்து பற்றி கொண்டன. சென்னையை அடைந்த பிறகு மகாபெரிவா குறிப்பிட்ட கிராமத்தை அடைவதற்காக ஒரு பேருந்தை பிடித்தான். அவன் முகத்தில் தொடர் பயணத்துக்கான சலிப்போ அலுப்போ தென்படவில்லை. மகாபெரிவா குறிப்பிட்ட கிராமத்தை அடைந்தான். அவர் சொல்லி அனுப்பிய தெருவை கண்டுபிடித்தான். குறிப்பிட்ட கதவிலக்கம் கொண்ட வீட்டை அடைந்தான். கிராமத்து வீடு பெரிய வீடு. ஏதோ விசேஷம் இன்றைய தினம் நடக்கப் போகிறது என்பதை உணர்த்துவதைப் போல அந்த வீட்டின் வாசல் பகுதி முழுக்க மெழுகி சுத்தப்படுத்தப்பட்டிருந்தது. வீட்டினுள் வேத பிராமணர்கள் தென்பட்டார்கள். ஆனால் மங்களகரமான நிகழ்வுக்கு உண்டான படிக்கோலமும் அதை சுற்றிய காவிப்பட்டையும் வீட்டு வாசலில் தென்படவில்லை. வீட்டு வாசலை அடைந்ததும் வெளியே வைக்கப்பட்டிருந்த ஒரு பித்தளை அண்டாவில் இருந்து நீர் எடுத்து கால்களை கழுவிக்கொண்டான். அம்மா என்று குரல் கொடுத்தபடி வீட்டினுள் சென்றான். கன்றின் குரலை கேட்ட தாய் அடுக்கலையிலிருந்து ஓடோடி வந்தாள். வேத அந்தணர்களுக்கு உதவி கொண்டிருந்த தகப்பனார் நிமிர்ந்து இவனை ஏற இறங்க பார்த்தார். 4-5 வேத பிராமணர்கள் அமர்ந்திருந்தனர். அவர்களுக்கு முன்னால் பித்தளை செம்புகள், தட்டுகள், பூஜைக்கு உண்டான பாத்திரங்கள், தர்பை பொருட்கள், இப்படி. தாயும் தகப்பனும் நொடி நேரத்தில் மகனை அடையாளம் கண்டுகொண்டு ஓடி வந்து அவனை இறுக அணைத்து கொண்டனர். பீரிட்டு வரும் அழுகையை இளைஞனாலும் கட்டுப்படுத்த முடியவில்லை.
பெற்றவர்களாலும் அடக்க முடியவில்லை. வீட்டு விசேஷத்துக்கு வந்திருந்த வேத பிராமணர்கள் நம்பவே முடியாத இந்த காட்சிகளை பார்த்து பிரமித்து போனார்கள். ஏன் நம்பவே முடியாத காட்சி? இந்த பெற்றோருக்கு இருக்கக்கூடிய ஒரே மகன் இவன், அதாவது இப்போது வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இளைஞன். விதிவசத்தால் பெற்றோர் மகனை பிரிந்து சரியாக 12 வருடங்கள் நேற்றோடு முடிந்துவிட்டது. இந்து தர்ம சாஸ்திரப்படி கலியுகத்தில் தந்தையும் மகனும் 12 ஆண்டுகள் பிரிந்திருக்க நேரிட்டால், அதாவது ஒருவரை ஒருவர் சந்திக்க இயலாமல் போனால் அந்த உறவே இல்லாதது போல் ஆகிவிடும். அந்த காலத்தில் மகன் தகப்பனை விட்டு தொலைந்து போய்விட்டான் என்றால் 12 வருடங்கள் வரை விடாமல் தேடுவார்கள். 12 வருடங்களுக்குள் இருவரும் சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்க முடியாவிட்டால், அதாவது மகன் கிடைக்காவிட்டால், அவன் இறந்ததாக கருதி உரிய சடங்குகளை தகப்பனாரே செய்ய வேண்டும். ஆனால் இங்கே இருக்கின்ற மகனுக்கு திதி. இதுதான் விதியின் கொடுமையா? மகன் உயிரோடு இருக்கும்போது அவன் இறந்ததாக கருதி திதி கொடுக்கின்ற தந்தையை எங்கேயாவது பார்க்க முடியுமா? இந்த பரிதாபத்தை என்னவென்று சொல்வது? மகன் இறந்ததாக கருதி இன்றைய தினம் ஸ்ராத்தம் கொடுப்பதற்கு உண்டான ஆயத்தங்களை வீட்டில் உள்ள அனைவரும் செய்து வந்த வேளையில்தான் அந்த ஒரே மகன் இதோ நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதாக வந்து நிற்கிறான். எப்படி இருக்கும் பெற்றோர்களுக்கு? கண்கள் உடைந்து விழிகளில் நீர் பெருக தாயும் தந்தையும் மகனை அடையாளம் கண்டுகொண்டு கட்டி அணைத்தார்கள். பல வருடங்கள் கழித்து தாயின் ஸ்பரிசம் தன் மீது பட்டதால் நெகிழ்ந்து போன மகள் தன்னிலை மறந்தான். ஓவென கதறி அழுது தாயை அணைத்து கொண்டு தேம்பினான். குழறினான். எப்படியடா மகனே, இத்தனை ஆண்டுகள் கழித்து நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்று தெரிந்து, அதுவும் இந்த உறவு அறுபடுகிற நேரத்தில் வந்து எங்கள் மனதில் இன்பத்தேனை பாய்ச்சினாய் என்று அவனது தாடையை பிடித்து கேட்டாள் தாய். மகன் சொன்னான், அம்மா, மகாராஷ்டிரா கர்நாடகா மாநில எல்லை பகுதியில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தேன். விதியானது எப்படியோ நம்மை பிரித்து விட்டது. ஆனால் மகாபெரிவா என்கிற கருணை தெய்வம் நான் வசித்து வந்த பகுதியில் எழுந்தருளியது நம் குடும்பம் செய்த பேறு. அந்த மகான்தான் உன் வீடு இந்த இடத்தில் இருக்கிறது என்று விலாசம் சொல்லி என்னை உடனே புறப்படுமாறு அறிவுறுத்தி கிளம்ப வைத்தார். நடமாடும் தெய்வமாக நம்மிடையே விளங்குகிற அந்த மகானின் ஞான திருஷ்டிக்கு எல்லாம் தெரிந்து, ஒரு நிமிடம் கடந்து போனாலும் நீங்கள் திதி கொடுத்து விடுவீர்கள் என்று அறிந்து சரியான நேரத்தில் என்னை உங்களுடன் சேர்த்து வைத்திருக்கிறார். நாம் அத்தனை பேரும் அவருக்கு ஜன்மம் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அம்மா. திதி செய்து வைப்பதற்காக வந்த வேத பிராமணர்கள் இந்த உரையாடல் அனைத்தையும் பிரமிப்போடு பார்த்து கொண்டிருந்தார்கள். பொதுவாக இது போன்ற அற்புதங்கள் எல்லாம் நடப்பதற்கு சாத்தியமில்லை. மகா பெரிவாளின் பரிபூரண அருளால்தான் உங்கள் குடும்பத்தில் இத்தகைய அற்புதம் நடந்திருக்கிறது என்றார் அவர்களில் ஒருவர். அந்த வேத பிராமணர்களை பார்த்து தந்தை, இப்ப ஸ்ராத்தம் செய்வதற்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோமே, என் மகன்தான் எங்களை வந்து அடைந்து விட்டானே, இனி ஸ்ராத்தம் எதற்கு? அதற்கு பதிலாக சந்தோஷமாக நாங்கள் வேறு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு, இந்த ஸ்ராத்தத்தை அப்படியே சமாராதனையாக மாற்றிவிடுவோம். சமாராதனை என்பது வீட்டில் நல்ல விசேஷம் நடக்கும்போது செய்யக்கூடிய வைபவம். அதற்குரிய மந்திரங்களை ஜபித்து கல்யாண சாப்பாடு போல நீங்கள் அளிக்கிற உணவையும் அறிந்துவிட்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்திவிட்டு நாங்கள் செல்கிறோம் என்று வேத பிராமணர் ஒருவர் கூற அனைவரும் ஆமோதித்தார்கள். தன் எதிர்காலமே என்னவென்று தெரியாமல் வாழ்ந்த இந்த மகனை அவனது பெற்றோருடன் இணைத்து வைத்த மகாபெரிவா சர்வேஸ்வரனின் இன்னொரு அவதாரமே. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.